ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேர்கெட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜிஸுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே வேகமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ட்ரெண்டு மாறுறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்தில் அந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியோட அசுர வளர்ச்சி காரணமாக ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறைய போகுது அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங்கோட அசோசியேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எந்தெந்த வேலைகள் காணாமல் போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்ஜினியரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நிறைய வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? இப்போ என்ன வேலைவாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இருக்க போது கேட் டிராஃப்டர்ஸ் அண்ட் பேசிக் டிசைன் டிராஃப்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் போன வருடம், அதாவது 2024 ரிப்போர்ட் அடிப்படையில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கேட் டிராஃப்டர்ஸ், பேசிக் டிசைன் டிராஃப்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதை முடிச்சுட்டு இந்த 2D டிராஃப்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வெறும் வேறு எந்த ஸ்கில்லும் வளர்த்துக்காமல் அவங்களுடைய வேலைவாய்ப்பு குறைஞ்சிடும். சரிங்களா? அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் மேனுவல் டெஸ்டிங் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்துடுச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இவங்களுடைய வேலைவாய்ப்புகள் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்சி, ஐடி, இசி முடிச்சுட்டு மேனுவல் டெஸ்டிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேலைவாய்ப்பு கிடைச்சிரும், இப்போ போயிடும். அடுத்து வந்து லெவல் 1 இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அண்ட் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர்ஸுடைய வேலைவாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக சிஎஸ்சி, ஐடி, இசிஇ முடிச்சுட்டு இந்த ஜாப்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புன்றது பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர், ஒன்லி கேட் மட்டும் தான் எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் பொல போட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலைவாய்ப்பு போயிடும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஐஇ, ஆட்டோமேஷன்ஸ் இதெல்லாம் கற்றுக்காமல் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடியது ஐடி சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியர். சரிங்களா? இதெல்லாம் வந்து சேட்பாட்ஸ், ஏஐ ட்ரபிள் ஷூட்டிங் ஹேண்டில்ஸ்லாம் வந்துருச்சுனால இவங்களுடைய வேலைவாய்ப்பு குறைஞ்சிரும். அடுத்து நெட்வொர்க் இன்ஜினியரிங், ஒன்லி ரவுட்டிங் ஸ்விட்சிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் லைன், அசம்பிளி லைன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் ஜாஸ்தியானதுனால இவங்களுடைய வேலைவாய்ப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து ஓல்டு ஸ்கூல் எம்பெடட் இன்ஜினியர்ஸில் வெறும் 8 பிட் சிஸ்டத்தை தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்களுடைய வேலைவாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாம் டவர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ 5G வந்ததுனால இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதே கம்ப்ளீட்டாக மாறும் அப்படின்றாங்க. ஸோ இதில் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸோட ஜாப்ஸும் குறைய போகுது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் சொன்ன காணாமல் போகக்கூடிய வேலைவாய்ப்புகளை வச்சு உங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா?